இல்லை இப்போ கூட இன்றைக்கி முதல்ல நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு ஆல் இண்டியா அசோசியேஷன்லேருந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க. இந்த கடைகள்லாம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுறாங்க, காலி பண்ண சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் வியாபாரி இந்த குடும்பத்தை நம்பி தான் இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் வந்து ஜெயிச்சா இந்த கடையெல்லாம் காலி பண்ணாமல் இருக்குது, நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக இருக்கணுன்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை கண்டிப்பாக நான் வெற்றி பெற்றால் நான் நிறைவேற்றி தருவேன். பகுதின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு 6 பகுதி. ஆனால் வந்து நாங்கள் அமைப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பகுதியாக பிரிச்சிருப்போம். அதிமுக 3 பிரிச்சிருப்பாங்க, வட்டத்தை பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு. ஆனால் பொதுவான விஷயம் இன்றைக்கி இந்த மத்திய சென்னை அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பட்டா விஷயம் தான். அதே போல் சுகாதார வசதி இதுவும் இல்லை. இதை 2ம் கண்டிப்பாக தீர்த்து கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. பிஜேபி இன்னும் இந்த இடத்துல வந்து இன்னும் வெற்றி பெறலை செய்கிறதுக்கு. அவங்க தவறாக சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு செய்ய வேண்டியது கடமை, அது கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். அதில் ஏதாவது செஞ்சுருப்பாங்க. ஆமாம், தலைவர் இறந்து 3 மாதம் ஆயிருக்கு. அவர் தீவித்திடலேருந்து கோயம்பேடு ஊர்வலம் வருகின்ற போது பார்த்தீங்கன்னா குறிப்பாக எல்லாமே மத்திய சென்னை. அதில் வந்து தொண்டர்களும் சரி, அனைத்து கட்சிகளும் சரி, பெண்களும் சரி, பொதுமக்களும் சரி, சுமார் ஒரு 20 லட்சம் 30 லட்சம் பேர்கிட்ட பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பார்த்த நபரெல்லாம் எனக்கு வாக்களித்தால் கண்டிப்பாக ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வித்தியாசப்பட்டு நான் வெற்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.